ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஷேடோ ப்ராக்ஸி சர்வர். அதாவது இந்த ஒரு சர்வரை யூஸ் பண்ணி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம கிஃப்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஒரு ப்ராக்ஸி சர்வரை யூஸ் பண்ணி எப்படி செட்டப் பண்ணுறதுல இருந்து இதோட ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு மேலே வீடியோ பார்க்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஒரு வாட்டி பார்த்துக்கங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ இதோட எல்லா ஃபைல்ஸோட லிங்க்ல இருந்து இதோட வெயிட் லிஸ்ட் வெப்சைட்டு டேஷ்போர்டு எல்லாமே வந்து டெலிகிராமில் போஸ்ட் பண்ணிருக்கேன், வாட்ஸ்அப் சேனலில் போஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ செக் அவுட் பண்ணாதாங்க போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஒரு ப்ராக்ஸி சர்வர் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இருக்கு. நீங்கள் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வச்சிருந்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஒரு ஷேடோ ப்ராக்ஸியை இன்ஸ்டால் பண்ணுங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஆப்போட சைஸ் நம்ம 100 MB தான் இருக்கும். ஸோ உள்ள போன உடனே ஓபிபி ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஓபிபி டவுன்லோட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு கெஸ்டிடி லாகின் பண்ணும். ஸோ கெஸ்டிடி லாகின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டக் இஷ்யூஸ் வரும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா VPN யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ VPN யூஸ் பண்ணுறது மூலமா வேகமாக லாகின் ஆயிடும். ஸோ மொத்த சர்வருமே நம்ம VPN யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஏன்னா நிறைய ஸ்டக் இஷ்யூஸ் வரும். ஸோ நிறைய நெட் இஷ்யூஸுமே வரும் இந்த ப்ராக்ஸியை யூஸ் பண்ணும்போது. ஸோ VPN யூஸ் பண்ணுறது மூலமா நீங்கள் டக்குன்னு உள்ள இருந்து என்னெல்லாம் தேவை எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ VPN ஆன் பண்ணிட்டு உள்ள போன உடனே பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ஏரியா யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ கெஸ்ட் ஏரியா யூஸ் லாகின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லிஸ்ட்டுக்கு போயிடும். ஸோ வெயிட் லிஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பீட்டா ஆன்லைன் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும். ஸோ அந்த வெப்சைட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் அல்லது என்னோட டெலிகிராம் சேனல் நான் கொடுத்துருப்பேன். ஸோ போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கேன். ஸோ அதில் போயிட்டு உங்களோட யூஐடி அதாவது அந்த கெஸ்ட் யூஐடி இருக்கும். அந்த யூஐடி பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அதில் போயிட்டு காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மணி நேரம் வேணுமா இல்லை 3 மணி நேரம் வேணுமான்னு கேட்கும். டிஸ்கார்டில் இல்லாட்டி வந்து இதில் ஸோ நீங்கள் வந்து ஒரு 2 hours செலக்ட் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆயிடும். ஸோ ஆக்டிவேட் ஆனோன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம்ஸும் உங்களோட டைமண்ட்ஸும் உங்களோட லெவலில் இதெல்லாம் எடிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரீ ஃபயரில் அதாவது மெயில் வந்துருக்கும். ஸோ கெஸ்ட் வச்சு நீங்கள் லாகின் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராக்ஸி ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து மெயிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்திருக்கும் ஒரு டேஷ்போர்டோட லிங்க். அதை டச் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து அதில் போய்ட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ மெயினான விஷயமே பார்த்தீங்கன்னா 30 ரூபாய்க்கு மேலே தான் உங்களால் கிஃப்ட் பண்ண முடியும். ஸோ வந்து நான் வந்து 100 நான் வந்து டைப் பண்ணிப்பேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன யூசர் நேம் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. அண்ட் டைமண்ட்ஸ் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கோல்ட்ல இருந்து பிரைன் லெவல் எல்லாமே அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக PFR வந்து க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி உள்ள போய் லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். உங்களோட லெவல்ல இருந்து எல்லாமே மாறி போயிருக்கும். ஸோ அதை செக் அவுட் பண்ணிக்கங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அதாவது டீம் கோட் யூஸ் பண்ணியோ இல்லை UID யூஸ் பண்ணியோ உங்கள் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் வந்து கொடுத்துருந்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கே இல்லாட்டி உங்களோட மெயில் ஐடிக்கு ஸோ கொடுக்குற அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை கிஃப்ட் பண்ணுறதுலாம் ஒரு பெரிய ஆப்ட் இருக்கு. ஸோ நீங்கள் கிஃப்ட் பண்ணுறதுலாம் அதெல்லாம் வந்து எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஆனால் உங்களோட ஃப்ரெண்டுக்கோ உங்களோட ஐடிக்கோ கிஃப்ட் ஆகாது. அதுதான் ஒரு விஷயமே. அதாவது பார்த்தீங்கன்னா ப்ராக்ஸிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ப்ராக்ஸி ஸ்டைலில் தான் இருக்கும். எல்லாமே ஃபேக்காக தான் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு டைமண்ட் வச்சு நீங்கள் கிஃப்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு கிஃப்ட் வந்து உங்களுக்கு போகாது. இதுதான் உண்மை. ஸோ வந்து இதை வந்து நல்லா நோட் பண்ணிடுங்க. நீங்கள் கிஃப்ட் எவ்வளோ தான் சென்ட் பண்ணாலும் சரி உங்களோட மெயின் ஐடிக்கோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ அந்த கிஃப்ட் சென்டே ஆகாது. ஆஸ் யூஷுவல் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எல்லா டைமண்ட்ஸுமே உங்களால் ஸ்பின் பண்ணிக்க முடியும். எல்லா அமௌண்ட்ஸுமே உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். எல்லா பட்டன்ஸுமே உங்களால் போட்டு பார்த்துக்க முடியும். எல்லாமே பண்ண முடியும். அண்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் கிஃப்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெறும் கிஃப்ட் பண்ணுற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டுமே தான் கிடைக்குமே தவிர கிஃப்ட் ரியலாக சென்ட் ஆகாது. இதுதான் ஒரு மெயினான ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ செட்டப் வீடியோ ஃபுல்லாக நோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக செட்டப் பண்ணுங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் தட்டி விட்டு அண்ட் கமெண்ட்ல ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சதை கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஒப்பீனியன் சொல்லிட்டு ஒர்க்கிங்னு போடுங்க. ஸோ அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கடைசி வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருமே அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்ஸ்டா நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. பை பை கைஸ். பை.